கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு முன்னால் பேசிய எனது நண்பர் நடுவர் ரசல் அவர்களை சிங்கம், தங்கம், ரோஜா, ராஜான்னு பெரிய விசுவாசம் போயிட்டாங்க. ஆனா அதுக்கெல்லாம் தலையிடவங்க இல்லைங்க நடுவர்கள். நியாயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கும் வெள்ளை மனம் கொண்டவர்கள். செல்போன் மனிதர்களுக்கு சாபமே என்ற நியாயமான தீர்ப்பு வழங்குவாங்க பாருங்க. எனக்கு முன்னால் பேசிய மாணவர் சொன்னாரு, ஊர்ல இருந்து வரும்போது சொன்னதோட ஆர்டர் பண்ணி கவர்மெண்ட் சாப்பிட்டு ஜம்மு தூங்குவாங்க. இப்படியே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருந்தா கடைசியில் 3 நாள் தூங்கணும். நீங்க சொன்னது எத்தனை விஷயங்கள் சமூகத்துக்கு சாபமா அமைஞ்சிருக்கிறதுன்னு உங்களுக்கே தெரியுதா? எவ்வளவு பழைப்பா இருந்தாலும் குடும்பத்துக்காக வேண்டிய சுறுசுறுப்பான மனம் விரும்பி உழைக்கக்கூடிய பெண்களை இன்னைக்கு இந்த செல்போன் ஆர்டர் பண்ண வச்சு சோம்பேறியாக மாட்டி இருக்கு. அத்தியாவசியத்திற்கு செலவு பண்ணி கொண்டிருந்த மக்களை இன்னைக்கு ஆர்டருங்களே தெரியல அதிக பணம் கொடுத்து அனாவசியமா செலவு பண்ண வச்சிருக்கு. இது எப்படி வருமானம்? கண்டிப்பாக சாப்பிடும் தான். அடுத்தவர் சொன்னாரு, ஆட்டோல போகும்போது வரிசையெல்லாம் தேவையில்லை, கூகுள் மேப்பை பார்த்து ஆட்டோ கடை போயிடுவாருன்னு. கூகுள் மேப்பை பத்தி உங்களுக்கு தெரியாதா பாய்? ஒரு தாட்டி ஆள் இல்லாத இடத்துக்கும் ஒருத்தரம் போயிட்டான். இப்ப சரியான பசி ஹோட்டல் தேர்தலுக்காக வேண்டி கூகுள் மேப்பை ஆன் பண்ணான். கூகுள் மேப் ஒரு இடத்த காமிச்சு இங்க ஹோட்டல் இருக்குதுன்னு சொல்லுச்சு. இங்க வண்டி எடுத்துட்டு வேகமா அந்த இடத்துக்கு போனான். கூகுள் மேப்பை இடத்துக்கு போய் பார்த்தா இருந்தது. நேரா வயதுக்குள்ள போய் விழுந்துட்டான். முழுக்கிட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்தான். செல்போன் ஒரு சத்தம் வருது. கூகுளுக்கான இடம் வந்து விட்டது. இன்னும் 5 மீட்டர் முன்னேறி சென்று போனது பக்கம் திரும்பவும். இங்க வாழ்க்கையே திரும்பி போயிட்டு இருக்கு. எண்ணத்துக்கு வைக்கிறவனுக்கு மரணத்துக்கே வழி காமிச்சு அவங்க கூகுள் நடக்குறாங்க. இதே வரீங்களே நியாயமாவது. அடுத்தவர் சொன்னாரு, லாக்டவுன்ல
பஞ்சாயத்துல விட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஒழுங்கா ஞாபகமா சொல்லுங்க தீர்ப்ப அப்படின்னு. இப்பவே கிளம்பிட்டாரு கவுன்சிலர். அவங்க ஏதாவது நடந்துருமோன்னு பயப்படுறாங்க. படத்துல வச்சிருப்பாங்க அந்த மாதிரி